இந்த நாய்க்கு இந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. அதை வச்சே இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு புரிஞ்சுக்குது. அடுத்த நாள் இந்த நாய் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு போய் பாக்குது. அந்த பொண்ணு ரொம்ப முடியாம போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. நாளுக்கு நாள் இந்த பொண்ணோட உடம்பு மோசமாயிட்டே போகுதுன்னு தெரிஞ்சுக்குது. இதனால இந்த பொண்ணை இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு யோசிக்குது. இது நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியாம மூச்சு வாங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறா. இந்த நாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே நின்னுட்டு சத்தமா குலைச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்ட அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே வந்து இவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வரப்ப இந்த பொண்ணு பார்க்கவே வித்தியாசமா இருக்கா. ஆனா இவ மேல அடிக்கிற ஸ்மெல்லு மட்டும் இன்னும் மோசமாயிட்டே போகுது. அவளோட கடைசி காலத்தை இவ நெருங்கிட்டு இருக்கான்னு இந்த நாய்க்கு தெரிஞ்சிருது. அதனாலயே நைட்டு முழுவதுமே அவ பக்கத்திலே உட்காந்து கண் முழிச்சு அவளை நல்லா பாத்துக்குது. காலையில விடிஞ்சு எல்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இது தூங்கவே போகுது. ஆனா இந்த வீட்டிலே இருக்கிற ஒரு வயதான தாத்தா காலைல கூட இந்த நாய் தூங்குதுன்னு இது ஒரு சோம்பேறி நாய் நினைச்சிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் இந்த பொண்ணு அந்த நாய்கிட்ட என்ன எப்படி நீ பத்திரமா பாத்துக்கிட்டியோ அது மாதிரி என் பொண்ணையும் நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் விட்டு இறந்தும் போயிடுறாங்க.